ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவையை 2 மினிட்ஸ் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தையும் கடலைப்பருப்பையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் பொன்னீர் ஆகிற வரைக்கும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கேரட், 7-8 பீன்ஸை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு 3லிருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. காய்கறிகள் வெந்ததுக்கப்புறம் தான் நாம் ரவையை சேர்க்கணும். இப்போ 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா காய்கறிகளை வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணீர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணீர் சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி கொதி வந்த உடனே நாம் ரவை சேர்த்துக்கலாம். ரவையை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டா கெட்டியாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ரவையை மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கண்டினியூஸாக இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுவையான ரவா கிச்சடி தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.